ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, கடந்த 12/12/2025 அன்னைக்கு கேரளா ஆக்ட்ரஸோட கூட்டு பாலியல் வன்புணர்வுல கேரளா ஸ்டேட்ல எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அனி எம் வர்கீஸ் அவங்க ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுல யார் யாருக்கு எவ்வளவு பனிஷ்மெண்ட் சொல்லி பார்ப்போம். அதாவது A1 to A6 மொத்தம் 6 அக்யூஸ்ட் இதுல கன்விக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது தண்டனை கொடுத்துருக்காங்க. மொத்தம் அந்த கேஸ்ல 15 அக்யூஸ்ட் இருக்காங்க. ஆனா அதுல முதல் 6 அக்யூஸ்டுக்கு மட்டும், அதை A1 to A6க்கு மட்டும் தண்டனை கொடுத்துருக்காங்க. எந்தெந்த செக்ஷன்ல எவ்வளவு ஃபைன் அமௌண்டோட சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். மொத்த ஃபைன் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 0.75 லேக்ஸ், அதாவது 9.25 லட்சம் ரூபாய். அந்த 8.25 லட்சம் அக்யூஸ்ட் அதாவது கன்விக்ட் ஆன நபர்கள் பே பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து 5 லட்சம் ரூபாய் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஐபிசி செக்ஷன் 366D கீழே A1 to A6 மொத்தம் 6 அக்யூஸ்டுக்குமே 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் மற்றும் 50,000 ரூபாய் அபராதமும், மற்றும் கூட்டு சதிக்கான செக்ஷன் 120B ஆஃப் ஐபிசில 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் மற்றும் அதுலயும் 50,000 ரூபாய் அபராதமும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஐபிசி செக்ஷன் 342, அதாவது ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட், அதாவது தத்து வைத்திருந்ததுக்கு 1 இயர் சிறை தண்டனையும். அதோட செக்ஷன் 366 ஆஃப் ஐபிசில அவங்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும். அதோட இல்லாம அந்த கூட்டு பாலியல் வன்புணர்வு நடக்கும் பொழுது வீடியோ எடுத்ததுனால செக்ஷன் 66E ஆஃப் ஐடி ஆக்ட்ல அவங்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும். அதோட இல்லாம அந்த வீடியோ மத்தவங்களுக்கு அனுப்பி விட்டதுனால செக்ஷன் 67A ஐடி ஆக்ட் கீழே 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஐபிசி செக்ஷன் 357 கீழே 1 இயர் சிறை தண்டனையும் கொடுத்திருக்காங்க. மொத்தம் இந்த கேஸோட ஜட்மெண்ட் பேஜஸ், டோட்டல் ஜட்மெண்ட் பேஜஸ் பாத்தீங்கன்னா 1714 பக்கம் தீர்ப்போட பக்கங்கள் இருக்கு. இதுல தீர்ப்பு கொடுத்த நீதிபதி அனி எம் வர்கீஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நிர்பயா வழக்கை மேற்கோள் காட்டி இது போன்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அவங்களுடைய, அதாவது பெண்களுடைய சுயமரியாதையும் அவங்களோட வளர்ச்சியும் தடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. இந்த தீர்ப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.